ஸோ நமது இன்றைய பதிகம் 4ஆம் பத்தில் 4ஆம் திருவாய்மொழி. இங்கே அவதாரிகைக்கு பிரிவாற்றாத நிலையில் போலி கண்டு வருந்தும் தலைவியின் நிலைமையை தாய் உரைத்தல். இதான் இது தாய் பாசுரம்னு சொல்லுவா. இதை இல்லை என்ன விசேஷம்னா, போலின்னா அஸ்திரமான பொருட்களை எல்லாம் பெருமாளோட சேர்த்து சொல்கிறது. அதான் அர்த்தம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ முதல் பாசுரம். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கைகாட்டும் கண்ணை உள்நீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் மன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. பெய்வளையீரேன்னா பெண்களை நோக்கி சொல்கிறா அந்த அம்மா. முதல் லைன் பாருங்க. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும். மண்ணை இருந்து துழாவின்னா தரையில் உட்காந்துட்டான் அந்த பொண்ணு. நம்ம அரிசி மாவு இந்த இட்லி மாவு தோசை மாவை கலக்கிற மாதிரி கலக்கின்னு சொல்கிறான்னு அப்படி விஷுவலைஸ் பண்ணிக்குவோம். வெறும் தொட்டு சொல்லலை, துழாவி அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. துழாவதுங்கிறது நம்ம மாவெல்லாம் கலக்கிற பாருங்க, அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோ. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும். இந்த மண் வாமனனுடையதுன்னு சொல்லுவோம். வாமனன்னா அவன் பாவன் நீரேற்றி உலகத்தை பெற்றான். நீரேற்றினா அவன் இதுலேருந்து கண்டிலேருந்து தண்ணி ஊற்றுறான். மகாபலி அதை ஏற்றுண்டார். அதை நினச்சிட்டு அந்த நிலத்தை வாங்கிட்டார். அதனால் வாமனன் மண் திருவிக்கிரமனோட மண் இல்லை, அவன் அளந்தான். ஆனால் வாங்கிட்டவன் வாமனன் தான். அதனால் வாமனன் மண் இது என்னும். அவன் ரொம்ப சின்னவன், உலகம் எவ்வளோ பெருசு பாருங்க, இருந்தாலும் வாமனன் மண் இது என்னும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. ராமாயணத்துலேருந்து பிரிவாடு படித்தா தெரிகிறது. இந்த விஸ்வாமித்திரன் வந்து தசரதரை கன்வின்ஸ் பண்ணி ராமனையும் லக்ஷ்மணனையும் யாக ரட்சணத்துக்காசரம் கூட்டிகிட்டு போகிறார். ஒரு இடத்துல காட்டில் திடீர்னு விஸ்வாமித்திரர் குனிஞ்சு அந்த மண்ணை தொட்டு மோந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றார். ராமன் கேட்குறாரு, என்ன சுவாமி என்ன விசேஷம் இங்கேன்னு கேட்டார். இது வந்து இந்த சித்தாசிரமம்னு இருந்தது ஒரு காலத்தில். இங்கே வராகமூர்த்தி இருந்தார், இந்த வராக பெருமாள் இங்கே கொஞ்ச நாள் இருந்தார். அந்த மண்ணை நான் தினமும் மோந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னார். இதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. இந்த வாமனன் மண் இது என்னுங்கிறதுக்கும் அந்த வராகனுடைய மண் என்ன விஸ்வாமித்திரர் சேவித்ததும் ஒன்னோட ஒன்றும் இணைப்பாக இருக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணலான்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும். ஓகே. விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும். ஆகாசத்தை தொழுமா தொற்று சொல்லுமா, அது வைகுந்தம் இருக்கு அங்கே அப்படின்னு சாதாரண அர்த்தம் தான். கண்ணை உள்நீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் அன்னே. அன்னேன்னா அந்தோ என்னையே இப்படி நடக்கிறதுன்னு ஆச்சரியப்படுறது தான். என்ன அர்த்தம்? கண்ணை உள்நீர் மல்க நின்று. சாதாரண கண்ணீர்னு எழுதியிருக்கலாம், உள்நீர்னு வேற எழுதியிருக்கா. அவளோட மனசுலேருந்தும் தண்ணி வருதான், அவ்வளவு ஜலமா. கண்ணை உள்நீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் மன்னே. அர்த்தம் சொல்ல தேவையில்லை. கடல் வண்ணன் என்னும் மன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. என்னுடைய பெண்ணை இப்படியான மயக்கத்திற்கு ஆட்பட்டவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்தேன் அப்படின்லாம் கூட புரிஞ்சுக்கலாம். இதனால் எனக்கு இந்த கஷ்டத்தை பெருமாள் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கலாம். செய்கேன்னா என்ன செஞ்சேன், என்ன செய்ய போகிறேன்னு கூட புரிஞ்சுக்கலாம். சேர்ந்து படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும் கண்ணை உள்நீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் அன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யதோர் ஞாயிற்றை காட்டி சிறீதரன் மூர்த்தி கீதென்னும் நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னும் அன்னே என் தெய்வ உருவெற்றிருபான் செய்கின்றதொன்றறிகேனே. பெய்வளை கைகளை கூப்பி. இந்த பெய்வளைங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இந்த பெண்கள்லாம் நிறைய வளையல் அணிஞ்சிருப்பான். அந்த வளையெல்லாம்
இப்படி கையை காட்டுற போது கீழே மேலேயும் போயிட்டு இருக்கும். அந்த பெய் வளைன்னு தான் புரிஞ்சுது. போயிட்டு வந்துன்னு இருக்கிற வளை அணிந்திருக்கிற பெண் அப்படின்னு அர்த்தம். நிறைய வளை போட்டுருப்பாங்க, விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும். இந்த கடல் பக்கத்தில் நிற்கிறாளான்னா இல்லை, விஷுவலைஸ் பண்ணிக்கிறான். திடீர்னு கடலில் நினச்சுட்டான் அந்த பொண்ணு. ஸோ பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி இதென்னும். செய்யதோர்னா ரொம்ப சிவந்திருக்கிற ரொம்ப பிரகாசமாக இருக்கிற சூரியனை பார்த்து இது ஸ்ரீதரன் மூர்த்தி என்னும். நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னும் வன்னே. நெய்யும்னா நெய்ந்து போயிருக்கும், கல்ல ஜலம் வந்துன்னு இருக்கும், நாராயணான்னு சொல்லும். என்னே நான் என்ன செய்கிறதுன்னு அர்த்தம். என் தெய்வ உருவிற்சிறுபான் செய்கின்றதொன்று அறியேனே. என் தெய்வம் இந்த மாதிரியா தெய்வத்தின் பார்ப்பட்டன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ. தெய்வ உருவில் அந்த பெண்ணே தெய்வம்னு சொல்லலை, இந்த தெய்வத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த தெய்வ உருவிற்சிறுபான், சிறுமான்கிறது சின்ன மான் மாதிரி இருக்கிற என்னுடைய பெண். தெய்வ உருவிற்சிறுபான் செய்கின்றதொன்று அறியேனே. இந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண அர்த்தம் தான், சேர்ந்து படிக்கலாமா? பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி இதென்னும். நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னும் வன்னே. என் தெய்வ உருவில் பெருமான் செய்கின்றதொன்றறியேனே. அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் எரியும் தன்காற்றை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும் வெறிகொள் துழாய் மலர் நாடும் வினையுடை ஆட்டியேன் பெற்ற சிறுவளை முன்கை சிறுபான் செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்னே. என் கண்ணுக்கு ஒன்னேன்னா ஒன்று இல்லை, என் கண்ணுக்கு தெரிகிறது பல விஷயங்கள்னு அர்த்தம். ஒன்னே அப்படின்னா ஒரே விஷயம்னு அல்ல, ஒன்றில்லை பல விஷயங்கள்னு அர்த்தம். என்னென்னலாம் பண்ணுறது வரும். அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் நெருப்பு அறியும், அதுக்கு தொட்டா சுடும்னு தெரியும். அந்த நெருப்பை போய் தொட்டுண்டு இது அச்சுதன் என்னும்னு சொல்லும். அப்புறம் மெய்வேவாள், ஆனால் உடம்பு அவளுக்கு சுடுவதில்லை, சூட்டை அவள் உணர்வதில்லைன்னு. மெய் வேவாளில் வெந்து போகிறது உடம்பு, மெயினாக உடம்பு, ஆனால் அவளுக்கு சூடு தாங்கிறது, சூடாக தெரியலை, அதான் அர்த்தம். அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் எரியும் தன் காற்றை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும். எரியும்னா இந்த இடத்துல வீசுகின்ற காற்றுன்னு புரிஞ்சுக்கோங்க. எரியும்னா சூடான காற்று இல்லை, எரியும்னா வீசுகின்ற காற்று. வீசுகின்ற தன்காற்றை தழுவி, தன்காற்று எரியும் தன்காற்றை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும் வெறிகொள் துழாய் மலர் நாடும். வெறின வாசனை உடைய துளசி பூ இவளுடைய நாற்றத்தை உடையவளாக இருக்கிறாள். அவளோட உடம்புலேருந்து அந்த வாசனை வருதுன்னு புரிஞ்சுக்குவோம். வெறிகொள் துழாய் மலர் நாடும் வினை குடை ஆட்டி ஏன் பெற்ற. ரொம்ப வல்வினைகளை உடைய யான் பெற்றன்னு அர்த்தம். வல்வினை ஆட்டி ஏன் உடைய செறிவளை முன்கை சிறுபான். செறிவளை முன்கை சிறுபான், முன்கையில் செறிந்தா செறிந்திருக்கிற வளை, நிறைய வளை போட்டுன்னு இருக்கிற என்னுடைய சின்ன பெண்ணு நம்ம அர்த்தம். செறிவளை முன்கை சிறுபான் செய்கின்றதென் கண்ணுக்கு ஒன்னே. அவர்கள் செய்கின்றது பல விஷயங்கள், எனக்கு என்னன்னு புரியல. ஒன்றேன்னா ஒன்று மட்டும் அர்த்தம் இல்லை, பல விஷயம், ஒன்றில்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த கவிதையிலலாம் எழுதும் ஒன்றேன்னா இல்லைன்னு அர்த்தம், ஆப்போசிட். சேர்ந்து படிக்க முடியுமா? அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் எரியும் தன்காற்றை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும் வெறிகொள் துழாய் மலர் நாடும் வினையுடை ஆட்டியேன் பெற்ற சிறுவளை முன்கை சிறுபான் செய்கின்றதென் கண்ணுக்கு ஒன்னே. ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணரே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவம் நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும் என்றின மையல்கள் செய்தார் என்னுடை கோமளத்தையே.
என்னுடைய கோமளமாய் இருக்கிற என்னுடைய பெண்ணுக்கு இந்த மாதிரியான மையல்கள் செய்தார் பெருமான்னு சொல்ல வர மன்னன்லாம் சொல்கிறா பாருங்க. ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும், ஒன்றியன்னா பிரகாசமாக இருக்கிற முழுசாக இருக்கிற, புரிஞ்சல, பிறை இல்லை, அதனால் ஒன்றியன்னா முழுச்சந்திரன் புரிஞ்சுக்கணும். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவும். ஏதாவது அர்த்தம் சொல்ல தேவை இருக்கா பாருங்க. நின்றன உயரமாக இருக்கிற குன்றத்தை எல்லாம் பார்த்து நெடுமாலே வாவென்னு கூவும்னு அர்த்தம் சாதனம். அதிகமாக நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும். ஆளும்னா ஆடுறது. நல்லா மழை பெஞ்சதுன்னா நாராயணன் வந்துட்டான்னு சொல்லுவோம். நாரணன் வந்தான் என்ன ஆளும் என்றின மையல்கள் செய்தார் என்னுடை கோவளத்தையே. என்றினா எப்படியான மதில் என்று இனமையல்கள் அப்படிங்கிறதுக்கு பிரிவார்த்தம் பண்ணிக்கினா எந்த மாதிரியான இந்த மயக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்னுடைய பெண்ணுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்றின மையல்கள் சேர்ந்து படிக்கலாமா? ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவும். நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்ன ஆளும் என்றின மையல்கள் செய்தார் என்னுடை கோமளத்தையே. கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தன என்னும் போம் இளநாகத்தின் பின்போய் அவன் கிடக்கை இதென்னும் ஆமளவு ஒன்றும் அறியேன் அறிவினை யாட்டியேன் பெற்ற கோமள வல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. கோமளவான் கன்றை புல்கி, கோமளவான்னா ரொம்ப பளபளப்பான ஆரோக்கியமாக இருக்கிற கன்றுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை கட்டி பிடிச்சிட்டு புல்கினா அதை அடைந்து அதை அணைத்துன்னு புரிஞ்சுக்கலாம். கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தன என்னும் அர்த்தம் சொல்ல தேவையில்லை. கோவிந்தன் மேய்த்தனவென்னும் போம் இளநாகத்தின் பின் போய், ஒரு சின்ன பாம்பு போயிட்டு இருக்கு, நாகப்பாம்பு, அதன் பின்னாடி போகிறான் அர்த்தம். போம்னா போகின்ற. போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை கீதென்னும், பாம்பனை மேல் இருக்காருங்க அதை சொல்கிறேன். அவன் கிடக்கை கீதென்னும் ஆம் அளவு ஒன்றும் அறியேன். ஆம் அளவு என்ன ஆயின்றிருக்குன்னு தெரியல, இதனுடைய அளவு தான் என்னன்னு புரியல. ஆம் அளவு, ஆம் அளவு ஒன்றும் அறியேன் அறிவினை ஆட்டியேன் பெற்ற. அறிவினைனா திருப்பி வல்வினையேன் பெற்றன்னு புரிஞ்சுவோங்க. அறிவினை ஆட்டியேன் பெற்ற கோமள வல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. கோமளவல்லி தன்னோட பெண்ணை சொல்றார். கோமளவல்லியை மாயோன் பெருமாள் என்ன மால் செய்து மயக்கத்தை கொடுத்து செய்கின்ற கூத்தே, என்ன கூத்துகள் செய்கிறான் அப்படின்னு வியக்கிறான் இந்த பாட்டு. சேர்ந்து படிக்கலாமா? கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை இதென்னும் ஆம் அள ஒன்று அறியேன் அறிவினை ஆட்டியேன் பெற்ற கோமள வல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. கூத்தர் குடமெடுத்தாடில் கோவிந்தனாம் எனாவோடும் வாய்த்த குடலோசை கேட்கில் மாயவன் என்ன மையாக்கும். ஆட்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை கீதென்னும் பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறிய பித்தே. கூத்தர் குடமெடுத்தாடில், கூத்தர்கள்னா குடம் எடுத்தாடுறான்னு சாதாரண அர்த்தம் தான். கூத்தர் குடமெடுத்தாடில் கோவிந்தனாம் எனாவோடும், கோவிந்தன் இருக்கானா அங்கே அப்படின்னு, எனான என்று கோவிந்தனாம், கோவிந்தன் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. கோவிந்தனாம் எனாவோடும் வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்ன மையாக்கும். நல்ல புல்லாங்குழல் ஓசை கேட்டா மாயவன்னு மையாக்கும்னா மயங்கி போகும், இருட்டடிக்கும்னு அர்த்தம். மையாக்குனா இருண்டு போகிறது இல்லை, இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். மையாக்கும்னா கண்லேருந்து தண்ணீர் வந்து மையெல்லாம் வருதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம். சாதாரண அர்த்தம் பெரியவாழ் இருக்கிறது மயங்கி போகுதல்னு இருக்கான். ஸோ வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்ன மையாக்கும். ஆட்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை இதென்னும். இதெல்லாம் பிரிவா ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்கான்.
மற்றவா எடுக்கிற வெண்ணையெல்லாம் பார்த்து அப்படி சொல்லாதான். ஆட்சியர் வெண்ணைகள் காணில் மாத்திரம் சொல்லுவான். புரிஞ்சுங்களா? ஆட்சிகள் கிடைக்கிற வெண்ணெய் தான் இப்போ கண்ணன் சாப்பிட்டது. இப்போ நம்ம ஆற்றுல கிடைக்கிற வெண்ணையெல்லாம் கண்ணன் சாப்பிடலை அப்படிங்கிறத ஸ்பெஷலாக எழுதியிருக்கான். ஆட்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணெய் இதென்னும் பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி கேரிய பித்தே. பேச்சு முலைன்னா அந்த புதனை முலை உண்டு கொன்ற அந்த கண்ணன். பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறிய பித்தே. கொடி போன்ற என்னுடைய பெண்ணு அவனுக்கு ஏற்பட்ட பித்தே பைத்தியமே அப்படின்னு சேர்ந்து படிக்கலாமா? கூத்தர் குடவெடுத்தாடில் கோவிந்தனாம் எனாமூடும் வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்ன மையாக்கும் ஆட்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணெய் இதென்னும் பேச்சு முறை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறிய பித்தே. ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்னும் நீரு செவ்வே கிடக்காணில் நெடுமால் அடியார் என்றோடும் நாறுதுழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி இதென்னும் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனளே இத்திருவே. ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்னும். அர்த்தம் சொல்ல தேவையில்லை. எவ்வளோ அழகான எக்ஸ்பிரஷன் பாருங்க, தமிழ் விளையாடுறது. ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்னும் நீரு செவ்வே கிடக்காணில் நெடுமால் அடியார் என ஓடும். இங்கே நிறைய டிஸ்கஷன் இருக்குது. பெரியவன் அர்த்தம் பண்ணியிருக்கான். இந்த நீருன்னா சாதாரணமாக திருநீற்றை சொல்லிக்கிறோம், சாதாரண அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி திருநீற்றை அடைஞ்சவன் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்க முடியுமா அப்படின்னு தந்தோம். நீருக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா, பெருமாளுடைய அடிப்பொடிகளை செவ்வே கிடக்காணில், செவ்வேன்னா ஊர்த புண்டரீகமாக அணிந்திருந்தால் அவர்களெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த பொண்ணு நினச்சிருக்காங்க. இதுதான் சாதாரண அர்த்தம். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுவாங்க. நீர் இந்த இடத்துல விசேஷமாக நிறைய டிஸ்கஷன் ஆகிருக்கு, பிரிவாக பண்ணியிருக்கான். நம்மளுடைய சாதாரண அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஊர்த புண்டரீகமாக இப்படி அணிந்திருந்தா, நெத்தியில் இடுறது இப்படி அணிஞ்சிருந்தா அவர்கள் எல்லாம் திருமாலடியார்கள். செவ்வேங்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தம். நீருங்கிறது பெருமாளுடைய திருவடிப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் செவ்வே கிடக்காணில் நெடுமால் அடியார் என்றோடும் நாறுதுழாய் மணற்காணில் நாரணன் கண்ணி இதென்னும். வாசனை அடிக்கின்ற துளசியோ பூவையோ பார்த்தால் இது பெருமாளுடைய கண்ணின்னா மாலை, நாரணன் அணிந்த மாலை இதென்னும். அதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நாறுதுழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி இதென்னும் தேரியும் தேராதுமாயோன் திறத்தனளே இத்திருவே. மாயன் திறத்தனளே, திறத்தனளேன்னா மாயன் பார்ப்பட்டவளே, அவனுக்கு அடிமையானவளே, அவனை பற்றி நினைத்து கொண்டிருப்பவளே. நான் திறத்தனெல்லாம் அந்த பக்கமாக போயிட்டான்னு அர்த்தம். என்ன தேரியும் தேராது, தெளிந்த நிலையிலும் தேராது மயங்கி கிடக்கிற நிலையிலும் அவள் திருமாலுடைய அடியாராக இருக்கிறாள்னு அர்த்தம். தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனளே இத்திருவே. தன்னுடைய பெண்ணை திரு லக்ஷ்மின்னு சொல்கிறான். அப்போ அந்த அம்மா சேர்ந்து படிக்க முடியுமா? ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்னும் நீரு செவ்வே கிடக்காணில் நெடுமால் அடியார் என்றோடும் நாறுதுழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி இதென்னும் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனளே இத்திருவே. திருவுடை மன்னரை காணில் திருபாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று துள்ளும் கருவுடை தேயில்கள் காணில் கழுவுடைத்தே இல்களெல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் விரிவிலும் வீழ்விலும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புமே. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும். ரொம்ப ரொம்ப பணக்காரராக ரொம்ப வசதி மிக்க ஒரு ராஜாவை பார்த்தா அது பெருமாள் தான் சொல்லுவோம். ஸ்ரீயோடு சேர்ந்திருக்கிறான் அவன் அர்த்தம் அந்த ராஜா. ஆனால் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில்
உலகளந்தான் என்று துள்ளும். துள்ளும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற. ஏன்னா உருவுடை வண்ணங்கள் காணில், வண்ணங்கள் சேர்ந்திருக்கிற பல உருவுகளை பார்த்தால் அவளுக்கு இந்த ஞாபகம் வந்து உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று துள்ளும். இங்கே திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறார். அந்த வாமனன்னு ஆரம்பித்தார், ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று துள்ளும் கருவுடை தேயில்கள் எல்லாம் கடல் பண்ணன் கோயிலே என்னும். நல்லா புரிஞ்சுவாங்க, ரொம்ப சுலபமான அர்த்தம் தான், ஆனால் பெரிய விஷயம் இது. கருவுடை தேயில்கள், தேவியில்கள். கருவுடைனா கர்ப்பகிரகம் இருக்கிற உருவங்கள் இருக்கிற எல்லா கோவிலும், அது எந்த தேவனுக்கு வேணால் இருக்கட்டும், அந்த கோவில்கள் எல்லாம் என்னுடைய கடல் வண்ணன் கோயிலே என்னும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவ்வளோ விசேஷமாக இருப்பாங்க. எல்லா கோவிலுமே கடல் வண்ணன் கோவில்கள் தான் சாதாரண அர்த்தம். அதுக்கு முன்னாடி அழகுபடுத்துகிறார். கருவுடை தேவு இல்கள் காணில். தேவு இல்கள்னு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்களா? தேவுனா தேவர்கள், அங்கே இருக்கிற தெய்வங்கள், அவனுடைய கோயில். கரு இருக்கணும். கருன்னா கர்ப்ப கிரகத்தில் ஒரு விக்கிரகம், அதுக்கு ஆராதனைலாம் நடந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கிற கோவில்லாம் அதெல்லாம் என்னுடைய பெருமாள் கோவில் தான் அப்படின்னு ரொம்ப யூனிவர்சலாக சொல்லிட்டேன். கருவுடை தேவு இல்கள் காணில் கடல் வண்ணன் கோயிலே என்னும் வெறுவிலும் வீழ்விலும் ஓவா. ஓவான்னா இடைவிடாதுன்னு அர்த்தம். வெறுவிலும் வீழ்விலும். வெறுவின்னா பயம். பயம்னா பெருமாளை எங்கே பார்க்க போகாமல் இருந்துட போகிறோங்கிற பயம். வீழ்விலும் மயக்கம், பெருமாளை பார்த்துட்டா வர போகிறோம் இருக்கிற மயக்கம். அந்த நிலைமையிலும் கூட அவள் ஓவா இடைவிடாது கண்ணன் கடல்கள் விரும்புமே. அவனுடைய கண்ணன் கடல்களை அவள் விரும்புவாள். சேர்ந்து படிக்க முடியுமா? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று கூடும் கருவுடை தேவி இல்லள் எல்லாம் கடல் வண்ணன் கோவிலே என்னும் வெறுவிலும் வீழ்விலும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புமே. விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்னும் கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏறப் பறக்கும் பெரும்புல ஆனிரை காணில் பிரான் குளன் என்ன பின் செல்லும் அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலற்றி அயற்பிக்கின்னானே. விரும்பி பகவரை காணில். பகவர்னா இந்த இடத்துல சன்னியாசிகள். முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் பகவரை. இந்த உலகத்தில் நிறைய தொண்டர்களும் பகவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை போய் சேருங்கள் நம்மாழ்வார் சொல்லியிருக்கிற ஒரு இடத்துல. எனக்கு பெரிய வாசன ஞாபகத்தில் வரல. அந்த பகவர்னா சன்னியாசிகள் அர்த்தம். இதுக்கு ஆசைப்பட்டு இவர் சன்னியாசியை பார்க்க போனாள். விரும்பி பகவரை காணில் வியல்கிடம் உண்டானே என்னும். இயலிடம்னா இந்த அகன்ற இந்த உலகத்தை உண்டவனே என்று சொல்லும். யாரை பார்த்து சொல்கிறான்னு தெரியல, சன்னியாசியை பார்த்து சொல்கிறாரோ தெரியல இவர், ஆனால் இப்படி சொல்லுமா இந்த பொண்ணு. ஸோ விரும்பி பகவரை காணில் வியல்கிடம் உண்டானே என்னும் கரும்பெருமேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும். மேகத்தை பார்த்தா கண்ணன்னு ஏற பறக்கும், மேலே ஏற பார்ப்பாளாம் பொண்ணு. இந்த மாதிரி பண்ணால் நமக்கே பயமாக தான் இருக்கும். கண்ணன் என்று ஏற பறக்கும் கரும்பெரு மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும் பெரும்புல ஆனிரை காணில். பெரும்புல ஆனிரைன்னா கொழுத்த பசுக்களை, கன்று கூட்டங்களைன்னு புரிஞ்சுவாங்க, இல்லை ஆனிரைகளை. பெரும்புல ஆனிரைன்னா நல்ல கொழுத்த பசுக்கள், கொழுத்த இருக்கிற கன்றுகள் பசுக்கள். ஸோ பெரும்புல ஆனிரை காணில் பிரான் குணன் என்ன பிரான் ஒன்று பின்னே செல்லும். எங்கேயோ முன்னாடி கண்ணன் போயின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி போகும். முன்னாடி பெருமாள் இருக்கான், அதனால தான் இந்த பசு கூட்டங்கள்லாம் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 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 கன்று கூட்டங்களுக்கு பின்னால் இவள் செல்வானாம். அதான் அர்த்தம். பெரும்புல ஆனிரை காணில் பிரான் குணன் என்ன பின்னே செல்லும் அரும்பெறல் பெண்ணினை பெறுவதற்கு அரிதான இப்பெண்ணு அர்த்தம். அரும்பெறற் பெண்ணினை மாயோன். இந்த மாயோன்னா இந்த திருமால் அலற்றி அயற்பிக்கின்றானே. அலற்றின்னா அப்படி பிதற்ற வைத்து சோர்வடைய செய்கின்றானேன்னு அர்த்தம். அயற்பிக்கின்றானே சோர்வடைய செய்தல். அலற்றினா பிதற்றி கொண்டிருக்கிறதால் அவனை பற்றியே பேசிக்கொண்டிருத்தல் அர்த்தம். சேர்ந்து படிக்கலாமா?
விரும்பி பகவரை காடில் வியல்கிடம் உண்டானே என்னும் அரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏறப் பறக்கும் பெரும்புல ஆனிரை காணில் பிரான் குளன் என்ன பின்னே செல்லும் அரும்பெறற் பெண்ணினை மாயோன் அலற்றி அயற்பிக்கின்றானே அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் அயர்க்கும் 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 சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழைக்கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சூறும் பயர்க்கும் கண்ணன் என்று பேசும் திருக்கும் கண்ணா என்று பேசும் பெருமானே பாவென்று கூவும் மயற்பெருங்காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே மயல் பெரும் காதல் என் பேதைக்கு பெரும் மயக்கத்தை கொடுக்கக்கூடிய காதல் என்னுடைய குழந்தைக்கு மயற்பெரும் காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே வல்வினையேனான நான் என்ன செய்ய போகிறேன் நான் முதல் கடைசியில் அயர்க்கும்னா சோர்ந்து போகும் சுற்றும் பற்றி நோக்கும் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கும் எதுக்கு பார்க்கணும் எங்கேருந்து கண்ணன் வருவானோன்னு சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் அகலவேனா ரொம்ப தூரத்துக்கு பார்த்துட்டு இருக்கும் இங்கே தூரத்துலேருந்து கண்ணன் வரானான்னு அர்த்தம் அகலவே நீள் நோக்கி கொள்ளும் வியர்க்கும் வேற்றுக்கொண்டா இருக்கு வியர்க்கும் வேர்க்கும் சாதாரண அர்த்தம் வியர்க்கும் மழைக்கண் துளும்ப கண்ணில் நீர் நிரம்பி இருக்கும் மழைக்கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும் வெவ்வுயிர் கொள்ளும்னா சூடான மூச்சை விட்டு கொண்டிருப்பாள் வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும் மெய் சோர்ந்து வைப்பாள் உடல் சோர்வுற்றிருப்பாள் முதல் 2 லைன் படிக்கிறேன் திருப்பி அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழைக்கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும் பயர்த்தும் கண்ணா என்று பேசும் பயர்த்தும் கண்ணா என்று பேசும் பயர்த்தும்னா விடாமல்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தன்னுடைய நிலைமை சரியில்லாட்டாலும் பேசலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நிலைமை சரியில்லை இருந்தாலும் பயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்னு கூவும் பெருமானே வாவென்னு கூவும் மயற்பெருங்காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே முதல்ல சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ வெளி விஷயத்தெல்லாம் பார்த்து இது பெருமாளோட சம்பந்தப்பட்டு பேசினதா பார்க்கணும் முதல்ல 9 பாசுரத்தில் இந்த 10வது பாசுரத்தில் அவளை பற்றி மாத்திரம் சொல்கிற மாதிரி இருக்குது துணிச்சல நீங்கள் அயர்க்கும் பற்றும் சுற்று நோக்கும் அகலவே நீள் நோக்கி கொள்ளும் வியர்க்கும் மழை கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும் பயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்னு கூவும் இதெல்லாம் அந்த பெண்ணை சுற்றி தான் வெளியில் இருக்கிற சாமான சொல்லலைன்னு சொல்ல வரேன் இந்த வாசுரத்துக்கு அந்த பெண்ணை பற்றின ரிப்போர்ட்டு தான் அவள் அம்மா சொல்கிறாங்கிறது சொல்கிறேன் மயற்பெருங்காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே நான் சொன்னேன் முன்னாடி அர்த்தம் இப்போ சேர்ந்து படிக்க முடியுமா மயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழைக்கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சூறும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வா என்று கூவும் மயல் பெருங்காதலின் பேரைக்கு என் செய்கேன் வல்வினையேனே வல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்குருகூர் சடகோவன் சொல்வினையார் சொன்ன பாடல் 1000 இவை 10 நல்வினை என்ன கற்பார்கள் நலரிடை வைகுந்தம் நன்னி சொல்வினை தீர எல்லாரும் தொழுதுகழ விற்றிருப்பாரே இன்னும் ஸ்பெஷலான அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை வல்வினை தீர்க்கும் கண்ணனை அர்த்தம் புரியுது வல்வினைகளை தீர்க்கும் கண்ணன் வல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்குருகூர் சடகோபன் வன்குருகுகள் நல்ல வார்த்தைகளை சொல்லும் நல்ல எண்ணங்களை உடைய நல்ல சீலமான சடகோபன் நம்மாழ்வார் புரியும்
ஸோ வல்வினை தீர்க்கும் கண்டனை வன்குருகூர் சடகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல். இப்படி புரிஞ்சுக்கலாம். வினை சொற்களால் சொன்ன பாடல்னு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நிறைய வினை சொற்கள் நிறைய இருக்குது. இதை செய்தாள், இதை செய்கிறாள்னு இந்த பதியத்தில் எஸ்பெஷலி சொல்வினையால் செய்த சொன்ன பாடல் கரெக்டாக. இந்த பதியத்தில் செய்கின்ற சொற்கள் நிறைய இருக்கிறதுனால அப்படி புரிஞ்சுக்கலாம். நாம் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இவை 10 நல்வினை என்ன கற்பார்கள். இது நல்ல காரியம்தான், இது நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு கற்பவர்கள். நல்வினை என்ன கற்பார்கள் நலன்கிடை வைகுந்தம் நன்னி நலங்கள் சேர்ந்த வைகுந்தத்தை அடைவார்கள். பிரசாம் அடைஞ்ச மாத்திரம் இல்லைங்க, அங்கே போய் என்ன ஆறா பாருங்க. தொல்வினை தீர எல்லாரும் தொழுது எழ விற்றிருப்பாரே. அங்கே போய் சிம்மாசனத்தில் போய் உட்காந்துள்ளான். நாம் எல்லாரும் நம்மளை தொழுவான்னு அர்த்தம். தொல்வினை தீர அவர்களுடைய பழைய வினைகளெல்லாம் தீரும்படியாக அருள் செய்கிற நமக்கு அந்த அதிகாரம் வருதுன்னு அர்த்தம். அவர்களுடைய தொல்வினை தீரான்னு புரிஞ்சுக்கலாம், இல்லை நம்முடைய தொல்வினை தீரான்னு புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரெடிட் எடுத்துக்கலாம். எல்லாருடைய தொல்வினைகளையும் தீரும்படியாக அவர்கள் தொழுதெழுவார்கள், நாம் விற்றிருப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கிரெடிட் சேர்த்துனா தான் நமக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். புரிஞ்சுங்களா? தொல்வினை தீரங்கிறது மற்றவர்களுடைய தொல்வினையை தீர்க்கும்படியான நமக்கு ஒரு கம்பீரம் வரும்னு அர்த்தம். புரிஞ்சு சேர்ந்து படிக்கலாமா? வல்வினை தீர்க்கும் கண்டனை வன்குருகூர் சடகோபன் சொல்வினையாற் சொன்ன பாடல் ஆயிரத்து இவை 10 நல்வினை என்ன கற்பார்கள் நலனிடை வைகுந்தம் நன்னி சொல்வினை தீர எல்லாரும் தொழுது எழ விற்றிருப்பாரே. தொழுது எழ விற்றிருப்பாரே. சொல்லு படிக்கலாமா? படிச்சுள்ளாமா? மண்ணை இருந்த துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்ன கை காட்டும் கண்ணை உள்நீர் மல்க நின்று கடல் மன்னன் என்னும் மன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் செய்வளையிலே மண்ணை இறந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்ன கை காட்டும் கண்ணை உள்நீர் மல்க நின்று கடல் மன்னன் என்னும் மன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் செய்வளையிலே செய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யதோ ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி இதென்னும் எரியும் காரணன் என்னும் அன்னே சிறுமான் செய்கின்றதொன்றறியேனே அறியும் செந்தீயை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் எரியும் தன்காற்றை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும் வெறிகொள் புறாய் மலர் நாடும் வினையுடையேன் பெற்ற சிறுமலை உன்கை சிறுபான் செய்கின்றதன் கண்ணுக்கு ஒன்றே ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி பண்ணதே என்னும் நின்ற கின்றத்தினை நோக்கி நெடுமாலே மாவென்று பூமம் நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும் என்றினமைகள் என்னுடை கோமளத்தையே கோமளவான் கன்றை துங்கி கோவிந்தன் வைத்தன என்னும் கோம் இளநாகத்தின் பின்போய் ஆவளவு ஒன்றும் அறியேன் அறிவினை காட்டியேன் பெற்ற கோமள வல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே கூத்தர் குணமெடுத்தாடில் கோவிந்தனாம் எனாவோடும் காய்த்த குணலோகை கேட்டில் மாயவன் என்ன மையாக்கும் ஆட்சியர் பெண்ணைகள் காணில் அவன் உண்ட பெண்ணை ஈதென்னும் பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண்கொடி ஏறிய பித்தே ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்னும் நீரு செல்வே கிடக்காடில்
நெடுமால் அடியார் என்றோடும் நாறுதுழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி இதென்னும் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனளே இத்திருவே திருவுடை மன்னரை காடில் திருமாலை கண்டேனே என்னும் உலகளந்தான் என்று துள்ளும் கருவுடை தேயில்கள் காணில் கடல் மன்னன் கோயிலே என்னும் பெருவிலும் வேவிலும் கண்ணன் கடல்கள் விரும்புமே விரும்பி பகவரை காடில் வியல்கிடம் உண்டானே என்னும் கரும்பெரு மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும் விரும்புல ஆணிரை காணில் பிரான் உளன் என்று பின்னே செல்லும் அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலற்றி அயற்பிக்கின்றானே அயற்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் வெவ்வுயிர் கொள்ளும் மெய்தூரும் பயத்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே மாவென்று கூறும் மயற்பெரும் காதலின் பேதைக்கு என் செய்கேன் கல்வினையேனே கல்வினை தீர்க்கும் கண்ணனை மண்குருகூர் தடகோவன் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இவை பத்தும் நல்வினை என்ன கற்றார்கள் நலனிடை வைகுந்தம் நண்ணி சொல்வினை தீர எல்லாரும் தொழுதிகழ வீற்றிருப்பாரே கல்வினை தீர்க்கும் கண்ணனை மண்குருகூர் தடகோவன் நல்வினை என்ன கற்பார்கள் நலனிடை வைகுந்தம் நண்ணி தொல்வினை நீர எல்லாரும் தொழுதுகள விற்றிருப்பாரே. திருவாய்மொழி நூற்றந்தாதி பார்க்கலாமா? 34வது பாசுரம். மண்ணுலகில் முன்கலந்து மால் பிரிகையால் மாறன் பெண்ணிலமையாய் காதல் பித்தேரி என்னிடில் முன் போலி முதலான பொருளை அவனாய் நினைத்து மேல் விழுந்தான் மையல் தனில் வீறு. மண்ணுலகில் முன்கலந்து நாள் பிரிகையால் திருமாலிவனுடன் சேர்ந்தான், பிரிந்து போயிட்டான். அதான் அர்த்தம். மண்ணுலகில் முன்கலந்து முன்னாடி கலந்தான் இவரோட, அப்புறம் பிரிந்து போயிட்டான் அர்த்தம். பிரிகையால் திருமால் பிரிந்து போய்விட்டான் அர்த்தம். மண்ணுலகில் முன்கலந்து மால் பிரிகையால் மாறன் பெண்ணிலமையாய் காதல் பித்தேரி. நம்மாழ்வார் என்ன பண்ணார்? பெண்ணிலமையை ஏற்றுக்கொண்டார். அவனுடைய காதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, காதல் பித்தேறி விட்டது. ஸோ மாறன் பெண்ணிலமையாய் கொண்டு காதல் பித்தேரி எண்ணிடில் முன்போலி முதலான பொருளை வெண்ணிடில் எண்ண முடியாத முன்னால் இருக்கிற அஸ்திரமான பொருள்களை, ஸ்திரமான பொருள்கள் இல்லை, இதெல்லாம் காணாமல் போகிற பொருட்கள், போலி பொருட்கள். ஆனால் போலி முன்னிடில் எண்ணிடில் முன் போலி முதலான பொருளை அவனாய் நினைத்து, அவனாகவே நினைக்கிறார், அவனோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்னு கூட புரிஞ்சுக்கலாம். அவனாய் நினைத்து மேல் விழுந்தான் மையல் தனில் வீறு. வீரினை உடைய நம்மாழ்வார்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணார்? மையல் தனில் மேல் விழுந்தான், பெருமானுடைய காதலில் விழுந்தான் அப்படின்னு சொல்றார். அவ்வளோதான் விசேஷமான, வேற ஒன்றும் இல்லை. சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன். மண்ணுலகில் முன்கலந்து மால் பிரிகையால் மாறன் பெண்ணிலமையாய் கொண்டு அவராய் நினைத்து மேல் விழுந்தான் மையல் தனில் மீது. நம்மாழ்வார் திருவடிகளை சரணம்.